அதே ராம் ராம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லி மார்தட்டி தானே பகவான் பல இடங்களில் பிரகடனப்படுத்தினாலும் 2 டீம்ஸ் வந்துட்டு அவரை பகவானை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஒன்று வந்துட்டு பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, இப்போ துரியோதனன்லாம் இருந்தாங்க, அவங்க டீம்லாம் அவரை பகவான் ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பகவான் மேலே அதீத அன்பு செலுத்தின பிரஜவாசிகளும் அவரை பகவானாக ஏற்றுக்க தயாராக இல்லை. அது வந்து பகவானுடைய இன்டென்ஷன் அதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் பகவானுடைய அந்த லீலைகள்லாம் நமக்கு கிடைச்சது. கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் வந்து அவங்களுடைய அந்யோன்யத்தினால தான் கிடைச்சது பார்க்குறோம். இல்லைன்னா அவரை பகவானை பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்யமுக்கு பங்கமாக போயிருந்திருக்கும். யசோதை வந்து தினமும் கிருஷ்ணனையும் பலராமனையும் நல்லா அலங்காரம் பண்ணி நகைகள்லாம் போட்டு மாடு மேய்க்கு அனுப்புவாங்க. இவனுக்கு அங்கே போயிட்டு காட்டில் வந்து எல்லாத்தையும் கலட்டி ஒரு பொந்தில் வச்சுட்டு பயங்கர மண்ணில் புரண்டு விளையாடுவானுங்க. பூனி தொழுவினில் புக்கு பொழுதி அலைந்த பொன்மேனி அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார் இல்லைங்களா. அது மாதிரி உடம்பெல்லாம் சாணிய சகதியமாக போயிடும். ஈவினிங் வரைச்ச கை காலெலாம் யமுனையில் கழுவிட்டு நகைகள்லாம் திருப்பி மாட்டிட்டு வந்துடுவானுங்க. ஒரு நாள் மறந்து விட்றானுங்க, மொத்த புழுதியோடு வரானுங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டுறாங்க யசோதை. என்ன இது, கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறாங்க, நீ போன ஜென்மாவில் வந்து பன்னிக்குட்டியாக இருந்தியா, நீ பன்னி மாதிரியே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பலராமன் சொன்னான், ஆமாம்மா எப்படி நீ கண்டுபிடிச்சேன், அவன் தான் வராக மூர்த்தியாக வந்தா அப்படின்னு சொன்னோம். அப்போ நல்ல ரீல் விடுறீங்கடா நீங்கள். நேற்றுக்கு நான் வந்து ராமனுடைய கதையை சொல்லும்போது நான் தான் ராமன் இவன் சொன்னான்னு. ஆமாம்மா அவன் தான் ராமன், அவன் ராமனாக வரும்போது நான் தான் லக்ஷ்மணனாக வந்தேன். ஓஹோ நீயும் கிளம்பிட்டியா, அவன் தான் நடிகன்னு பார்த்தா நீ மகா நடிகனாக இருக்கியா. இது மாதிரி சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குச்சி எடுத்துகிட்டு பின்னி எடுத்துடுவேன், உன்னையும் நான் உரலில் கட்டிடுவேன்னு சொல்லிட்டு பலராமன் அவங்க பயமுறுத்திட்டு போயிட்டு ஒழுங்காக குளிச்சுட்டு புது ஆடைகள்லாம் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினாங்களாம். இது ஒரு லீலை தானே. ராதே ராதே.